நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதநாய்க்கு வந்து ஜானகி வந்து பயங்கரமான ஒரு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்களோட அப்பாவை கொன்னது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு ரத்னம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே யார் வந்தாலும் என்ட்ரி போட்டு தானே போகணும், கையெழுத்து போட்டு தானே போகணும், அவங்க பேர் எழுதி. அதை பார்த்தா அங்கனக்குள்ளே வந்து வேதநாயகி ரத்னம்னு எழுதி வச்சுட்டு இவங்க வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஜானகி அதுக்கடுத்து நம்ம வேலன் 2 பேருமே வந்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஓ ஜானகி, நீ இந்தளவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? கூடன் வந்து அந்த வேலன் பையில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ இந்தளவு கள்ளத்தனம் பண்ணுற அளவுக்கு வந்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்காங்க. யோ என்னையா, நான் வரவே இல்லை, என்னோட பேரும் என் தம்பியோட பேரும் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியல மேடம், இதுக்கு முன்னாடி வந்தவங்க தான் இந்த பேரை எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா, அதை கூட ஒழுங்காக செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களை திட்டுறாங்க. சாரி மேடம், அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை, வர்றவங்க வந்து அவங்க பேர் எழுதிட்டு கையெழுத்து போட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் வந்து நம்ம வேதநாயகி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜானகி வந்து வராங்க. ஏய் நில்லுடி, எங்கடி போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கே போயிட்டு வந்தா உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரத்னம் வந்து வராங்க. அக்கா என்னக்கா, அவகிட்டலாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, இவன் எங்கே போயிட்டு வந்தான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அக்கா கேட்குறாங்களே எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்குன்னு சொந்தமாக மூளை எதுவும் இல்லையா? எதுனாலும் வந்து உங்கள் அக்கா சொன்னால் தான் நீங்கள் வந்து கேட்பீங்களா? ஏன் நீங்கள் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னா? உங்கள் அக்கா பின்னாடியே எதுக்குங்க இப்படி வந்து அவங்க பாசத்துக்கு அடிமையாகிக்கிட்டு அலையிறீங்க? அவங்க வந்து உண்மையான பாசம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாசம் வச்சுருக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, நீ ஃபஸ்ட் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லுவா, அவள் எங்கே போயிட்டு வந்தான்னு நான் சொல்கிறேன். ஏப்பா, நம்மளோட அப்பாவை கொன்னால அவங்க அண்ணன் தேவராஜ் அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை போய் பார்த்துட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பண்ணாத தப்புக்கு தான் எங்கள் அண்ணனும் நானும் இத்தனை வருஷமாக வந்து தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. ஓ எங்கள் அண்ணன் தான் வந்து கொலை பண்ணானா? இல்லை இல்லை, உண்மையாக கொலை பண்ணது வேற ஒரு ஆள், அது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி ஏங்க உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா பாத்தியாப்பா, இவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க அண்ணனை காப்பாற்றுறதுக்காக பொய்யா வந்து இன்னொரு ஆள் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள்கிட்ட திருப்பியும் அதுதான் சொல்கிறேன், உங்கள் அக்கா வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறத ஃபஸ்ட்டு விடுங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. பாத்தியாப்பா, நான் நல்லவ கிடையாதான், உன் மேலே வந்து நான் பாசமே வைக்கலையாம், கண்மூடித்தனமாக வந்து நீ என்னை நம்புறியான் அப்படியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுக்கா, அவ சொன்னா அது அப்படியே ஆயிருமா, அதெல்லாம் கிடையாது. ஏய் என்னடி எங்கள் அக்கா மேலேயே வந்து இப்படி வந்து பொய் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம், நானும் எங்கள் அண்ணனும் வந்து அந்த கொலையை பண்ணலை, உண்மையாகவே கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வேதநாயகி முறைச்சி பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேதநாயகி வந்து திருன்னு முழிக்காங்க. என்னவே நம்மளே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம தான் கொலை பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரத்னம் வந்து போயிடுறாங்க. அடுத்து வேதநாயகி வந்து நம்ம ஜானகி பக்கத்தில் வராங்க. ஏய் என்னடி எங்கள் அண்ணங்கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உண்மையாக கொலை பண்ணது நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும், அதை கூடிய சீக்கிரம் நான் நிரூபிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன ஓவர வாய் பேசிக்கிட்டு இருக்க, பார்ப்போம் உன்னால் என்ன பண்ண முடியும்ட்டு, நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவங்க வந்து போகிறாங்க. வேதநாயகி வந்து போகும்போது வந்து நம்ம குறிச்சியை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்ன இந்த லுக்கு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கலாச்சி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்து இவளை வந்து கூடிய சீக்கிரம் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.